பல வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம டிஓடி டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட அஃபிஷியல் போர்ட்டலோட யூஐயை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கான யூஐ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸோட கட் ஆஃப் ஒரு கம்பேரிட்டிவான டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்தது தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். 5 வருஷம் டேட்டா கொடுத்தது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தாலுமே அதே 5 வருஷம் டேட்டா ஒரு சின்ன கன்ஃபியூஷனுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ண மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொரிஸ்ல இது ஒரு ஒன் ஆஃப் தி கொரி. சார், இயர் 2021ல ஒரு கட் ஆஃப் இருந்திருக்கு, 22ல ஒரு கட் ஆஃப் இருந்திருக்கு. அதே இப்போ நம்ம 25 கம்பேர் பண்ணும் போது கட் ஆஃப் ஆர் ரேங்க் ரொம்ப டாப் ஆர்டர்ல போயிருக்கே சார். இதுக்கான ரீசன் என்ன சார் இருக்கும்? அப்ப இந்த வருஷம் என் மார்க்குக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை என் ரேங்க்குக்கு நான் எதிர்பார்க்கிற காலேஜ்ல சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கொஸ்டின் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இல்ல, நிறைய பேரண்ட்ஸுமே டைரக்டா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒரு காலேஜை டார்கெட் பண்றது தப்பே கிடையாது. பட் அந்த ஒரு காலேஜ் மட்டுமே எப்பவும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, டார்கெட்டா இருக்காதீங்க. அசம்ஷன்ல எனக்கு இந்த காலேஜ் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்ற மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றது இட்ஸ் கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. நம்ம ப்ராப்பரா காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரான ஆர்டரை கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பக்கம் காலேஜ் ஐடென்டிஃபை பண்றதே ரொம்ப கஷ்டமா மாறிடுச்சு. அண்ட் முக்கியமா சாய்ஸ் ஆர்டர் பண்றது அதை விட காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸாவே இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆக்சுவலா வந்து மாறிடுச்சு. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல மட்டும் ஜஸ்ட் உங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணாதீங்க. பக்கெட் ஃபுல் ஆஃப் காலேஜ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு கோ டு தி காலேஜ் டைரக்ட்லி அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ரியாலிட்டி. எக்ஸாக்டா சோஷியல் மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், இல்லை மாஸ் மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், காலேஜில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றத செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்க. ஏன்னா உங்க லைஃப், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கரெக்டான ஸ்டெப்பா எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஐ எம் வெரி ஷுர் அதுக்கப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸை பொறுத்து உங்களோட கம்ப்ளீட் கரியர் சக்சஸை டிசைட் ஆகும். டோட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் உங்களுக்கான பக்கெட் ஃபுல் ஆஃப் காலேஜ் நீங்க கண்டுபிடிக்கலாம். பட் சிம்பிளிஃபைடா ஒரு சிங்கிள் கிளிக்ல அக்யூரட்டா உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ்ல, முக்கியமா நீங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜ்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பிரான்ச் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எங்களோட தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் காலேஜ் ப்ரெடிக்டரை யூஸ் பண்ணி. எங்களோட டிஎன்இஏ ப்ரெடிக்டர் மற்ற டூல் மாதிரி கிடையாது. ஏன்னா இது ஃப்ரீயுமே கிடையாது. மோஸ்ட் அக்யூரேட்டா உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மட்டும் பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய சிஸ்டம் எங்களோட ப்ரெடிக்டர் டூல் கிடையாது. அட்வான்ஸ் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ் சீட் மேட்ரிக்ஸ், ஒவ்வொரு காலேஜ்லயும் என்னென்ன பிரான்ச்சஸ் நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற அக்யூரேட் இன்ஃபர்மேஷனோட எங்க ப்ரெடிக்டர் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், எங்க ப்ரெடிக்டரோட ரிசல்ட்டை நீங்க பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த ரிசல்ட்டை நீங்க ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு ஈவன் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் கூட எஃபெக்டிவா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ ஷோ யூ எங்களோட ப்ரெடிக்டர் எவ்வளவு அக்யூரேட்டா உங்களுக்கான எக்ஸாக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை சஜஸ்ட் பண்ணுது. எந்த காலேஜ் கூட நாங்க டை அப் கிடையாது, எந்த காலேஜும் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண மாட்டோம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. பியோர் அண்ட் பியோர் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் எப்பவுமே எங்களோட சப்போர்ட் ஆல்வேஸ் இருக்கும். இதுதான் நாங்கள் கடந்த 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ப்ரெடிக்டரோட வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறோம், யூஸ் பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஜென்ரல் கவுன்சிலிங் செலக்ட் பண்ணுறேன், ப்ரெடிக்ஷன் டைப்ல ரேங்க் செலக்ட் பண்றேன், கம்யூனிட்டியில எக்ஸாம்பிளுக்கு பிசி கம்யூனிட்டி கொடுக்குறேன், ரேண்டமா ஒரு ரேங்க் நான் கொடுக்குறேன், ப்ரெடிக்ட் மை காலேஜும் கொடுத்தாச்சு. உங்களுக்கு இப்போ எக்ஸாக்டா ரிசல்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட்டா லோட் ஆயிடும். அண்ட் ஜெனரேட் ஆன ரிசல்ட் பெர்மனண்டா உங்க ப்ரொஃபைல்லையும் ஸ்டோர் ஆயிடும். நீங்க திரும்ப திரும்ப உங்க ரேங்கை என்டர் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் நியர்லி 427 காலேஜஸோட எக்ஸாக்ட் ரிப்போர்ட் இங்க நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங், நீங்க ப்ரெடிக்டருக்குள்ள வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரிஃபர்ட் ரேங்க் ரேஞ்சை இங்க அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்டோட ரேங்க் 26,789. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இது ஒரு பர்டிகுலர் ரேங்க் ரேஞ்சை நான் வைக்கிறேன், 43,251 ரேஞ்சில் வச்சிருக்கேன். ஸோ இப்போ யூ வில் கெட் த எக்ஸாக்ட் ரெக்கமெண்டேஷன். இப்போ காலேஜஸ் நம்பர்ஸ் நீங்க பார்க்கும்போதே தெரியும், முன்னாடி 427 காலேஜ் இருந்துச்சு, இப்போ ஜஸ்ட் 54 காலேஜ். ஸோ அப்போ இந்த 54 காலேஜஸ் தான் இந்த ரேங்க்குக்கான எக்ஸாக்ட் ரெக்கமெண்டேஷன். இதுல உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட் வேணுமோ அது இன்னும் நீங்க ஃபர்தரா அப்ளை பண்ணி ரிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் எனக்கு வேணும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா ஜஸ்ட் கோயம்புத்தூர் மட்டும் அப்ளை பண்றேன். ஸோ இப்போ எனக்கு கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் எனக்கு வந்து ஹை சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னாலுமே
அட்மிஷன் சான்சஸ்ல போயிட்டு ஜஸ்ட் ஹை சான்ஸ் கொடுங்க. யூ வில் கெட் த காலேஜஸ் வேர் யூ ஹாவ் ஹை சான்சஸ். ஹை சான்சஸ் அப்படின்னா ஹை ப்ராபபிலிட்டி உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு. ஸோ இங்க இந்த ரேங்க்குக்கு பிஹெச்ஏ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச், மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் இங்கே கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன பிரான்ச்லாம் கிடைக்க சான்ஸே இல்லை அப்படின்னா மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சில் சப்போர்ட்ல கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதுவுமே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்க இந்த பர்டிகுலர் சாய்ஸை எப்படி பொசிஷனிங் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து டிசைட் ஆகும். இப்போ எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல எனக்கு எங்க கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். நான் செல் சப்போர்ட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரெகுலர் கோர்ஸ் இங்க அப்ளை பண்ணிருக்கேன் ஃபில்டர்ல. ஸோ நவ் யூ வில் கெட் த எக்ஸாக்ட் ரிசல்ட். இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணா கோயம்புத்தூர்ல சான்ஸே கிடையாது. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜிலும் கிடைக்க சான்ஸே கிடையாது. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலியும் இசி டிபார்ட்மெண்ட் கிடைக்க சான்ஸ் கிடையாது. அப்போ எனக்கு எங்கே தான் சார் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இசி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா கிருஷ்ணகிரியில கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இப்ப புதுசா என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க சார், அதை எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுவுமே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் மதுரை தியாகராஜர்ல புதுசான பிரான்ச்சஸ்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ தட் நான் மதுரை தியாகராஜரை சர்ச் பண்ணியிருக்கேன் காலேஜோட ஃபில்டர்ல போயிட்டு. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க as well as புதுசா என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றது. மதுரை தியாகராஜர்ல இந்த வருஷம் 3 பிரான்ச் நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் இந்த 3 பிரான்ச்சுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் அது மட்டுமே கிடையாது, நான் பிகினிங் ஆஃப் த வீடியோல சொன்ன மாதிரி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எவ்வளோ சீட்ஸ் ஆஃபர் பண்றாங்க, NBA அக்ரிடேஷன் இருக்கா இல்லையா அப்படின்ற அக்யூரேட் டேட்டாவுமே எங்களோட பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மட்டும் பேஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணக்கூடிய ரிசல்ட் கிடையாது. நியர்லி 3 lakh plus டேட்டா பாயிண்ட்ஸ் அக்யூரேட்டா கிளீன் பண்ணி அனலைஸ் பண்ணி டெவலப் பண்ண டூல் தான். முக்கியமான கவனிக்க வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட். இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் நிறைய டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. ஈவன் நானுமே போஸ்ட் பண்ணியிருந்தேன். கட் ஆஃப் ரெடியூஸ் ஆக தான் போகுது, பட் காம்படிஷன் ரெடியூஸ் ஆகுமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் ரேங்கை பேஸ் பண்ணி தான் எங்கள் அலிகேஷனை தவிர உங்களோட அக்ரிகேட் மார்க்கை பேஸ் பண்ண அட்மிஷன் ப்ராசஸ் கிடையாது. கரண்ட் எஜுகேட்டர்ஸோட டிஎன்ஏ ப்ரொடக்டரை பொறுத்த வரைக்கும் எந்த காலேஜோட இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. முக்கியமாக நாங்கள் எந்த காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சப்போர்ட் பண்ணுறதும் கிடையாது. தட் மீன்ஸ் we are not affiliated with any kind of institutions. உங்களுக்கு எக்ஸாக்டா ஹானஸ்டான ரெக்கமெண்டேஷன் டூல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். கன்ஃபியூஷனே இல்லாம நான் பிகினிங்ல சொன்ன மாதிரி ஒரு காலேஜை மட்டும் டார்கெட் பண்ணாம ஒரு 10 காலேஜ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 காலேஜா டைரக்டா போயிட்டு விசிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால கன்ஃபியூஷனே இல்லாம ஒரு கிளாரிட்டியோட டெசிஷன் எடுக்க முடியும். அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே டெஃபினட்டா நீங்க கேட்கலாம். நீங்க டவுட்ஸ் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. போஸ்டட் குரேஸ் வி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ.